ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க, நாம இப்ப மல்லிசீர்ல என்ன சுவாரஸ்யமா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த பத்தி பார்க்கலாம், பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமாங்க, நம்ம மல்லி குத்து விலக தூக்கி சும்மா கும்முன்னு குத்த போக இந்த டைம்ல என்னடா பண்றதுன்னு தெரியாம கம்முன்னு கமக்குமாயில இருந்து ஓடிடலான்னு சொல்லிட்டு நம்மளோட சுடர்வெளியை வராங்க. இந்த டைம்ல தாங்க சுடர்வெளியை பிடிச்சி அடிச்சு துவச்சு என்ன ஏது அப்படின்னு மேட்ரை விசாரிக்கிறப்பதான் சொல்றாங்க, ஆமா நான் சுடர்வெளி தான், நான் ரேணுகா இல்ல, நான் ஃபேக் தான், ஒரிஜினல் இல்ல அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவங்க ஒத்துக்க, என்னடா இது புதுசா இருக்கே டைரக்டர் மாமா என்ன இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு தாங்க என் மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சு. ஏன்னா நான் இன்னும் எபிசோட இன்னும் கொஞ்சம் லாங்கா எடுத்துட்டு போவாங்க, இந்த கல்யாண சீனே இன்னும் ஒரு வாரம் எடுத்துட்டு போவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா இவங்க என்னன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சிம்பிளா இப்பவே முடிச்சிட்டாங்க. இதுக்கு மேல இதை கொண்டு போனா லென்த்தா நீட்டிட்டு போனா சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்கப்புறம் வியூவர்ஸ் எல்லாரும் டென்ஷன் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்ல இருந்து யாராவது கமெண்ட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியலங்க. ஏன்னா நம்ம ஆளு சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பா நடக்க போகுது, ரேணுகாவை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தான் கேக்குறீங்க. சொல்றேன் கேளுங்க. என்ன நடந்துச்சுன்னா, நம்மளோட சுடர்வெளி உண்மையை ஒத்துக்கிட்டு எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த டைம்ல அந்த இடத்துக்கு வராங்க. யாரான்னு பார்த்தா நம்மளோட முக்கியமான ஒரு ஆள் சந்திரகாந்தா. ஆனா அந்த பேர் மாசா இருக்குங்க இந்த இன்ஸ்பெக்டருக்கு. ஆமாங்க, இன்ஸ்பெக்டர் சந்திரகாந்தா அப்படின்னு சொன்ன ரவுடிங்களுக்கெல்லாம் அப்படி நாட்டி நரம்பெல்லாம் அப்படியே வெடிச்சு ரத்தம் கொதிச்சு பயத்துல நடுங்கி போடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாசான கிளாஸான பேருங்க சந்திரகாந்தா. நம்ம டைரக்டர் சந்திரகாந்தா வச்சுதான் இப்ப நம்மளோட சுடர்வெளி லாக் பண்ண போறாங்க. அது எப்படி லாக் பண்ண போறாங்க என்னன்னு கேக்குறீங்களா? அதை தான் சொல்ல போறேன். என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்படியே விட்டா இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா சுடரே வாயில எல்லாம் உண்மையை ஒத்துக்கிற மாதிரி செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் கதிரேசனும் ஐயோ என் பொண்ணு கிடைச்சிட்டான்னு ஆனந்தப்பட்டனே, ஆனா வந்தவ பொண்ணு இல்லையே பொறுக்கியா இருக்காளே, நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு மனசு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு. இன்னொரு பக்கம் நிஷா, அப்பா சொத்தெல்லாம் நீ நமக்கு தான், ஒரு குட்டிச்சாத்தான் எப்படி அவ இல்ல, அதனால சொத்தை நம்மளே ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரிக்கு ஐயோ இவ டூப்ளிகேட் தானா, அப்ப நம்ம ஏமாந்துட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்றாங்க. ஆனா இது எல்லா மேட்டருமே நம்மளோட இவளுக்கு தெரியுங்க. யார் அவள் அப்படின்னு கேக்குறீங்களா? அதுதான் சஸ்பென்ஸ். யாரான்னு கேக்குறீங்களா? வேற யாரும் இல்லைங்க, நம்மளோட விஜயோட மாமா பொண்ணு. ஆமாங்க, ஏன்னா இப்ப கொஞ்ச நாளா அவளை எனக்கு பிடிக்கலிங்க. அரவிந்தை எப்ப அவ ரிஜெக்ட் பண்ணாலோ அப்ப வந்து அவ பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவாக இருக்கேன். ஸோ மேபி இன்னைக்கு மட்டும் அவ பேரை சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன், நாளைக்கு சொன்னாலே சொல்லிடுவேன். ஸோ நாளைக்கு கதையை நாளைக்கு பேசிப்போம். இப்போ சீரியலுக்குள்ள போலாம் வாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இதுக்கப்புறம் இவ்வளவு சும்மா விட்டா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுக்க நம்ம போலீஸ் மேடமும் வந்து அடிச்சு புடிச்சு கூட்டு போறாங்க. ஏண்டி நீ இவ்வளவு பெரிய கேடு கெட்டவளா இருக்கே, நீ எல்லாம் இது சரிப்பட்டு வருவே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகாந்தா மேடம் அடின்னு அடிச்சு துவச்சு பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அப்போ ஒரு டயலாக் சொல்றாங்க நம்ம சுடர்வெளி. என்னடான்னு பார்த்தா, அடியே மல்லி என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு இல்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், நீ வேணா பாரு, இதுக்கு மேல நல்லா இருப்புன்னு நினைக்கிறேன், உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நீ வேணா பாருடி, நான் வெளியே வந்து உன்னை என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சாபோ டயலாக் எல்லாத்தையும் மாசா கிளாஸா விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க நம்மளோட டுபாக்கூர் சுடர்வெளி. ஆமாங்க, அது என்னடா டுபாக்கூர்னு கேக்குறீங்களா? கியூட்டா அழகா வந்தவங்கள வில்லி கேரக்டர்ல உள்ள தள்ளி இவ்வளோ இன்சல்ட் பண்ணிட்டாங்க. சந்திரலேகாவில கூட கொஞ்சம் பார்க்க அழகா வில்லியா இருந்தாங்க, அப்புறம் நல்லவங்க ஆயிட்டாங்க. இந்த சீரியல்லையும் எப்படி இப்ப நார்மலா வில்லியா வந்து நல்லவங்க ஆயிடுவாங்களா, இல்ல வில்லியாவே போயிடுவாங்களா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களும் அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப சொன்னது எல்லாமே கட்டுக்கதை. ஆமாங்க, என்னடா சொல்றேன் கேக்குறீங்களா? நான் விட்டது எல்லாமே போடாதான். ஏன்னா இந்த கல்யாணத்தையே நம்ம 3 நாளைக்கு இழுத்துருவாரு நம்ம டைரக்டர். இந்த வாரம் கல்யாண வாரம், ஹாப்பி கல்யாண வாரம். தேங்க்யூ.